பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கள் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சபையில் நடக்கிற இந்த உபவாச ஜபத்தில் எங்களோடு கூட பங்கு பெறுகிற எங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்குற உங்களை தேவன் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தூரத்தில் இருந்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் இந்த உபவாச ஜபம் ஞாயிற்றுக்கிழமை முடிய போது 20வது நாள் சனிக்கிழமை ஒரு விசேஷத்த நாளாக ஃபயர் கேம்ப் வச்சுருக்கோம். சனிக்கிழமை நடக்கிற ஃபயர் கேம்ப்லையும் ஞாயிற்றுக்கிழமை முடிக்கிற உபவாச ஜபத்திலையும் நீங்கள் யாவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்க என்று சொல்லி உங்களை நான் வரவேற்கிறேன். நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளுங்க, தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. எங்களோட பாஸ்டிங் இருந்த, எங்களோடு இருந்து வார்த்தை கேட்ட உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். குடும்பமாக வந்து பங்கெடுத்து கலந்து கொள்ளுங்க. பிரைஸ் லார்ட். சனிக்கிழமை 20ஆம் தேதி ஃபயர் கேம்ப்பு காலை 10:30 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்தில் இந்த பாஸ்டிங் நாங்கள் முடிப்போம். ஞாயிற்றுக்கிழமை 12 மணி நேரம் தொடர் ஆராதனை. காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 8 மணி வரையும் தொடர்ச்சியான ஆராதனை சபையில் நடக்கும். நீங்கள் பங்கு பெற்று கலந்து கொண்டு முடிகிற நேரத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி, உங்களுக்கு காலையில் வந்து கலந்து கொள்ள முடியுமானால், மத்தியானத்தில் கலந்து கொள்ள முடியுமானால், சாயந்தர தினத்தில் நீங்கள் கலந்து கொள்ள முடியுமானால் நீங்கள் வந்து கலந்து கொண்டு இந்த பாஸ்டிங் ஞாயிற்றுக்கிழமை முடிங்க எங்களோடு சேர்ந்து. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்டு வருகிறோம். கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமை குறித்ததான வார்த்தைகளை ஒரு மனுஷி தேவனுடைய வார்த்தைக்கு, ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு, பைபிள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆசீர்வாதமாக இருப்போம். தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை மட்டுப்படுத்தி கீழ்ப்படியாமல் போவேன் ஆனால் சாபத்துக்குரியவர்களாய் மாறிவிடுவோம். ஆகையால் ஆசீர்வாதமா சாபமா நீங்க தான் சூஸ் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற விரும்பினால் தேவனுடைய வார்த்தைக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்க வேண்டும். சாபத்துக்குரியவர்களாய் நீங்க மாறி போயிடுவீங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கும்போது சாபத்துக்குரியவர்களாய் மாறி போகும். வேண்டாம். ஒருவரும் இந்த பூமியில சபிக்கப்பட்ட நிலைமை வாழக்கூடாது. எல்லாரும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். என்னாகமம் 24:1 வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமா இந்த பூமியில இருக்கணும்னு தான் ஆண்டவர் பிரியம். யாரும் சாபமான நிலைமையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால ஆசீர்வாதத்தை விரும்புங்க, கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையின்படி நடங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது கீழ்ப்படியாம நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, உங்க வேலையை பாருங்க அப்படின்னு நீங்க இருப்பீங்க அப்படின்னா சபிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பீங்க. வேண்டாம். ஒருவரும் சாபத்துக்குள்ளாக இருக்கிறது ஆண்டவர் பிரியம் அல்ல. ஓகே, கீழ்ப்படிங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. காட் பிளஸ் யூ. இன்றைக்கும் இந்த புதிய நாளில ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடிய விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-14 முடிய யாரை குறித்து பார்க்கிறோம் அப்படின்னா, நாகமான குறித்து பார்க்கிறோம். நாகமான் ஒரு படத்தளபதி, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர், பணத்தில் மிகுதியானவர், போஸ்டிங்கில் உயர்வானவர், குடும்பத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர், எல்லா பொருளாதாரத்தில் எல்லா ஆசீர்வாதத்தில் அவர் வளர்ந்து பெருகிருந்தாலும் தான் சரீரத்தில் ஒரு குஷ்டரோகம் என்கிற ஒரு வியாதி அவருக்கு இருந்தது. அப்ப அந்த வியாதி நீங்குவதற்காக, நீங்கி போவதற்காக வீட்டில் வேலை செய்த ஒரு சிறு பிள்ளை மூலமா கேள்விப்பட்டு எலிசாவின் இடத்தில் போய் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர் போய் எலிசாவின் மூலமாக சொன்ன வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து அவர் யோர்தான்ல 7 தரம் மூழ்கி எழுந்தால் குஷ்டரோகம் நீங்கும் என்று சொன்ன வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தவராய் சொல்ற பேச்சை கேட்டு அந்த யோர்தான்ல 7 முறை மூழ்கி எழுந்து அவர் குஷ்டரோகம் நீங்கி அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் 5ஆம் அதிகாரம் 1-14 வாசிக்கும் போது ஊழியக்காரன் எலிசா சொன்னாரு,
நீ போய் யோர்தான்ல 7 தரம் முழுகணும்னு சொல்லி. அப்ப இந்த நாகமான் சொல்றாரு, இந்த எலிசா ஊழியக்காரன் நான் தேடி வந்து என்னை தொட்டு என்னை தடவி என் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணி எனக்கு சுகப்படுத்துவாருன்னு பார்த்தா, யோர்தான்ல போயிட்டு நீ முழுகு சொஸ்தமாகன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு மன சங்கடம் இருந்தது. ஆனாலும் இந்த நாகமானுடைய ஊழியக்காரன் வேலைக்காரன் நாகமானுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு, ஊழியக்காரன்னா பெரிய காரியங்களே சொன்னாரு, உங்க நலனுக்காக நல்ல காரியத்தை தானே சொன்னாரு. நீங்க கீழ்ப்படிந்து இந்த வார்த்தையை செய்வீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தானே ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வச்ச சமயத்துல அவர் அப்படியே கீழ்ப்படிந்து யோர்தான்ல போய் மூழ்கி எழுந்து சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எலிசா ஊழியக்காரனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஊழியக்காரன் தர பேர் கேயாசி. அந்த கேயாசி பணத்துக்காக ஆசைப்பட்டு பணத்தை இச்சித்து வஞ்சித்து அதன் மேல மோகம் வைத்து ஒரே பெரியாள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவராய் அவர் என்ன செஞ்சாரு? போனார். அதனால சபிக்கப்பட்ட நிலைமையில போயிட்டார். அதனால கேஎஸ்சி குறித்து நாம் பார்க்கும்போது 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரையில் வாசிக்கும் போது இந்த கேயாசி அசிஸ்டன்ட் ஊழியக்காரன் எலிசாவுக்கு இருந்த மனுஷன், அவர் இந்த நாகமான் கொண்டு வந்த பணத்தையும் காணிக்கைகளையும் எலிசா ஊழியக்காரன் திருப்பி அனுப்பிடுறாரு. உன் காணிக்கெல்லாம் எதுக்கு வேணாப்பா, உன் காணிக்கைக்காக நான் ஊழியம் செய்யல, நீ ஆண்டவருக்கு நன்றியா இருக்கு, ஆண்டவருக்கு பிரயோஜனமாயிரு அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாரு. அப்ப அந்த நாகமானுடைய காணிக்கைகளை எலிசா திருப்பி அனுப்பும் போது இதை பார்த்து கொண்டிருக்கிற கேயாசி அந்த காணிக்கை மேல பணத்தின் மேல மோகம் வைத்து ஆசை வைத்து இச்சித்து என்ன செய்யறார் அப்படின்னா, ஓடி போய் எலிசாவுக்கு தெரியாத வண்ணமாய் ஓடி போய் நாகமான் கொண்டு வந்த அந்த காணிக்கைகளை கேட்டு வாங்கி பொய் சொல்லி வஞ்சித்து ஏமாற்றி ஆண்டவருக்கு விரோதமாகவும் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாகவும் எந்த விஷயத்திலும் கீழ்ப்படியாம அவர் அந்த காணிக்கைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு வருகிறார். ஊழியக்காரர் எலிசா கேட்கிறாரு கேஎஸ்ஐ பார்த்து, எங்க போயிட்டு வர? எங்கே போல ஆண்டவரே, நான் இங்கே தான் இருக்கிறேன்னு போய் சொல்றார். அப்ப ஆவியானவர் எலிசாவோடு அவர் தெரியப்படுத்தி பேசியிருந்த வார்த்தையின்படி இப்ப கேயாசி செய்த தவற இந்த எலிசா அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தி காட்டின வெளிப்பாடுகளை அவர் பற்றி கொண்டு இப்ப சொல்றாரு, பொய் சொன்னாயே, என்னோடு கூட இருக்கிற நீ ஏன் உண்மை இல்லாத போயிட்ட, ஏன் கீழ்ப்படிதல் உனக்குள்ள இல்லாம போயிடுச்சு, தேவனுடைய கட்டளையை மீறிட்டியே, ஊழியக்காரனுக்கு உண்மை இல்லாம போயிட்டியே என்று சொல்லி அவன்கிட்ட நீ பணம் வாங்கும் போது இருதயம் பேசலையோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எடை கொடுக்காம போனது என்ன என்று சொல்லி தெரியப்படுத்துறார். இது பணத்தை வாங்குறதுக்கும் பணத்தை ஏமாத்துறதுக்கும் பணத்தை கொடுக்கறதுக்கும் வஞ்சிக்கிறதுக்கும் இது காலமா? இது காலம் இல்லையே. பணத்தின் மேல மோகம் வைக்கிறதுக்கு இது காலம் இல்லையே. பணத்தை பின்னால போறதுக்கு இது காலம் இல்லையே. இதுவா காலம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்கள், இந்த வார்த்தை கேட்கிற நீங்க, பணத்துக்கு பின்னால ஓடுகிற காலம் இது இல்லை. ஆராதனையை விட்டுட்டு, ஊழியத்தை விட்டுட்டு, சபையினுடைய ஐக்கியத்தை விட்டுட்டு, ஆண்டுடைய நல்ல உறவை விட்டுட்டு நீங்க ஓடி போறது காலம் அல்ல. இது கடைசி காலம். கடைசி காலத்துல கடைசி நேரத்துல நம்ம வந்திருக்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். பணத்துக்கு பின்னால ஓடாதீங்க.
ஆராதனை விட்டுட்டு பணத்தை தேடி ஓடாதீங்க, கம்பெனியை தேடி ஓடாதீங்க, மனுஷனை தேடி ஓடாதீங்க. இது கடைசி காலம். ஆண்டவரை தேடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஜனங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. வானமும் பூமியை ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒழியாது. அது நிரந்தரமானது. தேவனாகிய கர்த்தர் அவர் நிரந்தரமானவர் நமக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இது பணத்தை சேர்க்கிற காலம் அல்ல, நகைகளை சேர்க்கிற காலம் அல்ல, தனக்காக வாழ்கிற ஒரு காலம் அல்ல. இந்த காலம் இயேசுவுக்காக வாழ்கிற காலம். அல்லேலூயா. ஒரு அர்ப்பணத்தோடு வாழுங்க. உங்களை ஒப்பு கொடுத்து இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு வருகிறது என்று சொல்றார். அதனால இந்த வார்த்தையை கேயாசி சொல்றார். எலிசா, பணம் வாங்கறதுக்கு இதுவா காலம், பணத்துக்கு பின்னால போறதுக்கு இதுவா காலம், கீழ்ப்படியாம போறதுக்கு இதுவா காலம் சொல்றாரு. நாகமான பிடிச்ச குஷ்டரோகம் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சந்ததியும் பிடிப்பதாக சொல்லி ஒரு சாபம் என்றார். அந்த சாபம் அப்படியே இந்த கேஎஸ்னுடைய வாழ்க்கையில நடக்குது பாருங்க. சபிக்கப்பட்டு போனார். வாங்கின பணத்தை அவனால அனுபவிக்க முடியுதா? முடியலையே. சம்பாதிச்ச பணத்தை அவனால அனுபவிக்க முடியுதா? முடியலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு ஓடி 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 சம்பாதிச்ச பணத்தையும் சேர்த்த சொத்தையும் அனுபவிக்க முடியுதா? முடியலையே. இன்றைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போறான மனுஷன். ஒன்றையும் அனுபவிக்க முடியலையே, ஒன்றையும் அனுபவிக்க முடியலையே. விரும்புறத சாப்பிட முடியலையே, விரும்புற இடத்துக்கு போக முடியலையே. அல்லேலூயா. சம்பாதிச்ச சொத்தை அனுபவிக்க முடியலையே. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்களே, கேயாசி சபிக்கப்பட்டவனா போய் ஒன்னத்துக்கு பிரயோஜனம் இல்லாம சரித்திரமே இல்லாம போனான். அல்லேலூயா. ஆனால் நாகமானோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஊழியக்காரர் சொன்னதை செய்ததனால அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்களே, உங்க சரீரத்துல நீங்க ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஊழியக்காரர் சொல்றதை கேளுங்க. சபைக்கு வானா வந்துருங்க, ஜபத்துல கலந்துக்குங்கன்னா கலந்துக்குங்க, உபவாசத்துல பங்கெடுங்கன்னா பங்கெடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம், உன் சரீர ஆரோக்கியத்துக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. வீட்லயே முடங்கி உக்காந்துக்கணும், வீட்லயே உக்காந்துக்கணும், முடியல 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 சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னா அது உங்களுக்கு சாபமா போயிடும். எழுந்து வாங்க, சபைக்கு எழுந்து வாங்க. எழுந்து வந்து ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு வகையில பிரயோஜனமாக இருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நிறைய ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். நாகமானும் கேயாசி, நாகமான் கீழ்ப்படிந்து அவர் பெற்ற சுகத்துக்காக ஆரோக்கியத்துக்காக ஒரு காணிக்கை கொண்டு வந்து எலிசா ஊழியக்காரனுக்கு நன்றி உள்ள ஒரு மனுஷனாக இருந்து அவர் வாழ்ந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். உங்களுக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறாருன்னா சபைக்கும் ஊழியத்துக்கும் எந்த ஊழியக்காரனால நன்மை அடைஞ்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. இந்த கேயாசியை போல பணத்தின் மேல மோகம் வைத்து பணத்துக்கு பின்னால போவீங்கன்னா சபிக்கப்பட்டு போவீங்க. வேண்டாம் 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 வேண்டாம். அழிந்து போகிற உலக பொருட்கள் மேல நீங்க ஆசை வைக்க வேண்டாம். அழிந்து போகிற பணத்துக்காக நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போக வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதிக்கப்படாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதமா வாழாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? தேவன் சொல்லுகிறதையும் ஊழியக்காரன் சொல்லுகிறதையும் செய்யாம போகிறதுனாலதான் உங்க வாழ்க்கையில வியாதிகளையும் சாபங்களையும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தையின்படி
நீங்கள் யார் செய்வீங்களோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இது உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நடக்குது. ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்களோ அந்த வார்த்தையின்படி கேளுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாகமானுடைய ஊழியக்காரர் நாகமான் கிட்ட சொல்றாரு, இந்த ஊழியக்காரர் பெரிய அளவில் பெரிய காரியங்களை சொல்லலையே, நல்ல விஷயத்தை தானே சொன்னாரு, நீ நல்லா இருக்கிறதுக்கு தானே இந்த ஊழியக்காரர் சொன்னாரு, அதன்படி நீ செய்யும் போது, கீழ்ப்படிந்து செய்யும் போது நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு உணர்த்தினார் பாருங்க. அந்த வார்த்தையின்படி செய்ய கீழ்ப்படிந்து போனார், ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியுங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கீழ்ப்படியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு பணத்துக்கு பின்னாலேயும் பொண்ணு பின்னாலேயும் பையன் பின்னாலேயும் உலகத்துக்கு பின்னாலேயும் போவீங்க அப்படின்னா சபிக்கப்பட்டு வேண்டாம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்ப்பா. கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கிறோம். கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் போனால் சாபத்துக்குரிய நிலைமை. ஒவ்வொரு நாளும் எங்களை உணர்த்துறீங்க. உங்களுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் வேதத்தில் எங்களுக்கு காட்டி கொடுக்கிற ஒவ்வொரு நபர்களை போல நாங்கள் கீழ்ப்படிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட கர்த்தர் கிருபைத்தார். அதோடு கூட சேர்ந்து கீழ்ப்படியாதவர்களை குறித்து நாங்களும் பார்க்கிறோம், தியானிக்கிறோம். கீழ்ப்படியாமல் போகிறவர்கள் எவ்வளோ சாபத்துக்குரிய தன்மையில வாழ்க்கையில வாழ்கிறார்கள் என்பதை தகப்பனே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கீழ்ப்படிதலோடு நாங்கள் வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபைத்தார். கீழ்ப்படியாமல் போய் சாபத்துக்குரியவர்களாய் நாங்கள் மாறி போகாதபடி எங்களுக்கு கிருபைத்தார். உதவி செய்வது உங்களுடைய வார்த்தை, ஊழியக்காரனுடைய வார்த்தை, உங்களுடைய வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தை நாங்கள் செய்து கீழ்ப்படி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் எங்களுக்கு கிருபைத்தார். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. தேவ நாமத்தை மையப்படுத்துவோம். ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.